நம்ம காலத்தையும் நேரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா மனிதன் என்ன நினைக்கிறான்னா, மனிதன் தான் நினைக்கும் காலத்திலேயே எல்லாமே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். நம்ம என்ன சொல்றோம், எல்லாமே நம்ம நடக்கிறதெல்லாம் இப்பே நடக்கணும். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணிருக்காரு, இந்த சிஸ்டருக்கு, இந்த பிரதருக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த நேரத்துல கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு எப்ப எது கொடுக்கணும் அப்படின்னு. கர்த்தருக்கு தெரியும் இந்த சகோதரிக்கு இந்த வாழ்க்கையில திருமணம் எப்பொழுது கொடுத்தா நல்லா இருக்கும், வேலை எப்பொழுது கொடுத்தா நல்லா இருக்கும், ப்ரமோஷன் எப்பொழுது கொடுத்தா நல்லா இருக்கும், வீடு கட்டுதல் எப்பொழுது கொடுத்தா நல்லா இருக்கும், எப்போதெல்லாம் இவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா நல்லா இருக்கும், அது கர்த்தருக்கு தெரியும். சோ ஆகையினால சம்டைம்ஸ் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம நேரத்துல நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். சில நேரத்துல some people do right thing in wrong place. நல்ல காரியம் தான் பண்றாங்க, ஆனா எங்க பண்றாங்க, ராங் பிளேஸ்ல போய் பண்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, ராங் திங் இன் தி ரைட் பிளேஸ். எக்ஸாம்பிளோட சொன்னதா புரியும். மூன்றாவது, சில பேர் என்ன பண்றாங்க, பண்றதே தப்பான வேலை, அது கூட தப்பான இடத்துல பண்றாங்க. they do wrong things in wrong place. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, God will do right thing in the right place. நாமெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரியில இருக்கலாம். சில நேரத்துல மினரல் போயிட்டு இருக்கும், இங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருப்போம். ஒரு 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 மரித்திருப்பார்கள், அவங்க போயிருப்பாங்க. அது என்னது, டூயிங் ரைட் திங். அதாவது ரைட் திங் என்ன, சிரிக்கிறது பாவமா, நல்ல காரியம் தான். ஆனா அந்த இடம் சரியானதல்ல. அந்த இடத்துல நீ என்ன பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது. தட் இஸ் த திங், ரைட் திங். அங்க போய் ஜோக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, அங்க அவங்க அழுது கொண்டு இருப்பார்கள், அவங்க துக்கத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல இவர் எங்கேயோ நடந்த ஜோக்குகள் மட்டும் பேசுவாங்க. சோ அதுவும் தான் அது. ரெண்டாவது, டூயிங் ராங் திங் இன் த ரைட் பிளேஸ். கல்யாணத்துல போயிட்டு புருஷன் சண்டை போட்டுக்கிறது. போனது கல்யாணத்துக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. போனது பார்ட்டிக்கு, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இவர் வீட்டுல இருந்தே சண்டை போட்டு வருவார். சண்டை போட்டு கல்யாணத்துல சண்டை போடுவாங்க. அங்க எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நீ அந்த சந்தோஷத்தை என்ன பண்ணுவ, நீ கெடுக்கிற காரியத்தை செய்வான். அது பண்ணக்கூடாது. ராங் திங் இன் த ராங் பிளேஸ், ஃபைட்டிங் இன் த ஃபுனரல். சண்டை போடுறதே ஒரு தப்பான காரியம். அது கூட எங்க போய் சண்டை போடுகிற, ஃபுனரல்ல போய் சண்டை போடு. ஃபுனரல்னா ஒருவர் மரித்திருக்கிறார்கள், அவர்களை அடக்கம் பண்றாங்க, மற்ற காரியம் பண்றாங்க. இப்படியாக இருக்கு. ஒவ்வொரு கிறிஸ்தவர் என்ன பண்ணணும், சரியான காரியத்தை, சரியான விஷயத்தை செய்யணும். ரோமர் 12:5 என்ன சொல்லுது, rejoice with those who rejoice, mourn with those who mourn. சந்தோஷப்படுகளுடனே நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. அழுகிறவர்களுடனே அழுங்க. அவங்க துக்கத்துல இருக்காங்க, நீங்க அந்த இடத்துல போனீங்கன்னா நீங்களும் 2 சொட்டு கண்ணீர் சிந்து. அவங்க சந்தோஷத்துல இருக்காங்க, ஆனா நீங்க வீட்டுல துக்கத்துல தான் இருக்கீங்க, ஏதோ உங்க குடும்ப பிரச்சனை. ஆனா அந்த இடத்துல போகும்போது நீங்க என்ன செய்யணும், நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். இப்ப சபைக்கு வந்தா எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஏன், இது துக்க இடமா சந்தோஷமான இடமா, தேவன் இருக்கிற இடம். இன்னைக்கு பாட்டு பாடணும் இல்லையா, பாட்டு பாடவங்களுக்கு கவனிச்சீங்களா, ஆனந்த உதடுகளால் அப்படின்னு. ஆனந்த உதடுகளால் எப்படி தத்மாஜி எழுதியிருக்கிறாரு, ஆனந்த உதடுகளால் போற்றி பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோட தேவனுடைய வார்த்தைகளை நம்ம, தேவனுடைய பாடலை நம்ம பாடணும் இல்லை. சோ ஆகையினால உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை எப்போதுமே செய்வார். அதை நம்பணும். நாம முதல்ல அதை நம்ப வேண்டும். நான் I can do right thing in the wrong place, or wrong thing in the wrong place, or wrong thing in the right place, ஏதோ பண்ணுவேன். பட் my God, நம்முடைய தேவன் இருக்காரு இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையில இதை நம்புங்க, நிச்சயமாக ஆசீர்வாதமா இருக்கு.